தொடர்ந்து அமைச்சர்களும் சரி, அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் சரி, இந்த உதய திட்டத்தில் கையெழுத்திட்டத்தின் வாயிலாகத்தான் இந்த மின் கட்டணம் உயருது என்று மக்களிடத்தில் ஒரு தவறான கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் நான் மேடையிலே கூட சொன்னேன். இப்பொழுதும் சொல்லுகின்றேன். மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் பாலகிருஷ்ணன் கூட இந்த உதய திட்டத்தில் கையெழுத்திட்டதன் காரணமாகத்தான் உயர்ந்து விட்டது என்று சொன்னார். அவருடைய ஆட்சி இருக்கின்ற கேரளாவிலே இதை கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். எல்லா மாநிலமே கையெழுத்திட்டிருக்கின்றது. அந்த கையெழுத்திடுவதற்கு முன்பாக அன்றைய தினம் அம்மா அவர்கள் இருக்கின்ற போது அன்றைய மின்துறை அமைச்சர் அம்மா அவர்களை நேரிலே சந்தித்து இந்த கையெழுத்திட வேண்டும் என்று கேட்கின்ற போது அம்மா அவர்கள் சொன்னார்கள், 2 நிபந்தனைகளை நீங்கள் நீக்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் கையெழுத்திடுவேன் என்று சொன்னார்கள். ஒன்று, விவசாயத்திற்கு மின் மீட்டர் வைக்கக்கூடாது என்றும், இரண்டாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற அந்த நிபந்தனையை நீக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் அம்மா அவர்கள் உடல்நலம் இல்லாமல் இருந்தார்கள். அது நீக்கியதுக்கு பின்னால் கையெழுத்து போடலாம் என்று சொல்லியிருந்தார்கள். நீக்கியதுக்கு பின்னால் தான் 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நான் கையெழுத்திட்டேன். 4 ஆண்டு காலம் எங்களுடைய ஆட்சியான